ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ மேட்ச் இன்னும் டே 4ல் இருக்குது. ஸோ அதனால் முழு வீடியோ, அதாவது ஃபுல் மேட்ச் ரிவ்யூ இல்லை. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பிகாஸ் இந்த வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான SBO, அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் யாரெல்லாம் பண்ணலான்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ, லைக் ஸ்கூல், காலேஜ் அண்டு வீட்டில் இருக்கீங்க, ஒர்க் போகிறீங்க, ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலான்னு இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். ஸோ வந்து ஒர்க் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து அவங்க தரதை வந்து உங்களோட ஆன்லைன் ரிசோர்ஸஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸோ அது மாதிரியான இதில் வந்து ஜஸ்ட்டு ப்ராடக்டை ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒர்க்கெல்லாம் வந்து ஈஸியான ஒர்க் தான். அதுங்காட்டி பார்ட் டைமாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்ட்டெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் ஒர்க் தான். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா டே 3. ஸோ இங்கிலாந்து வந்து ஒரு விக்கெட் மட்டும் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 370 இருந்துச்சு. ஸோ டே 4ல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இந்தியா எப்படி இருந்தாலும் வந்து இங்கிலாண்டை வந்து பவுல் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2-3 ஓவர்ஸ், அதாவது டே 4 சண்டே நடந்தது பேசுகிறோம். ஸோ மேட்ச் ரிசல்ட் ஒன்றும் வரல. ஸோ டே 4 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டக்கெட்டெல்லாம் வந்து நல்லா ஆடினாங்க. ஸோ டக்கெட் அண்ட் ஓலி போப் வந்து ஒரு 120க்கு அப்புறம் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க பேர் நல்ல 2 பேரும் நல்லா ஆடியிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் அண்டு நம்ம ஜோ ரூட், ஸோ 2 பேருமே வந்து இன்னிங்ஸை வந்து இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டில் இப்போ லைவ் மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இன்னுமே வந்து அவங்க வந்து நாட் அவுட்டாக இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக மேட்ச் வந்து இந்தியா கை விட்டு போய்கிட்டு இருக்கு. பிகாஸ் ப்ரூக் பார்த்திங்கன்னா ஒரு ஓடிஐயோட ஃபாஸ்ட்டாக ஆடிட்டுருக்காரு. பிகாஸ் 82 பால்ஸ் 92 ரன்ஸ். ஸோ அவர் தான் வந்து இந்த மேட்சையே இப்போ மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஜெயிக்கணும்னா, ஸோ இப்போ கரண்ட்டாக ஸ்கோர் வந்து 267 ஃபார் 3. ஸோ ஜோ ரூட் 68, 109 பாலுக்கு. அதே ப்ரூக் பார்த்திங்கன்னா 92 ரன்ஸ் 82 பால்ஸ். ஸோ ப்ரூக் தான் இங்கே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணுறாரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்தியன் பவுலர்ஸ் எங்காவது இந்த மேட்ச்சில் டே 4 3rd செஷனில் கம்பேக் பண்ணுவாங்களான்னு. ஸோ பிகாஸ் ஃபஸ்ட்டு 2 செஷன்ஸ்லேயுமே வந்து இங்கிலாந்து பேட்டர்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் பவுலர்ஸ் எப்படியாவது ஒரு 3 விக்கெட், ப்ரூக், ரூட் அண்டு ஸ்மித் அடுத்தது வரப்போகிறாரு. ஸோ இங்கே விக்கெட் எடுத்தால் தான் மேட்ச்சில் வந்து அலைவாக இருக்க முடியும். ஸோ இல்லைனா வந்து இந்த சீரீஸ் வந்து இந்தியா இன்னும் நல்லா டாமினண்ட்டாக வந்து பேட்டிங்கில், ஸோ டாப் 5ல் பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து இருக்காங்க ரன் ஸ்கோரர்ஸில். ஆனால் சீரீஸ் வந்து 3-1 லூஸ் பண்ண போகிறோம். ஸோ டியூ டு பவுலர்ஸ்னே சொல்லலாம். ஸோ சீரீஸ் எப்படி போகுதுன்னு தெரில. ஒன்றும் இங்கிலாந்துக்கு 100 ரன்ஸ் தான் ரெக்வயர்டு, 7 விக்கெட் இன் ஹேண்ட். ஸோ பாசிபிளி இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்து தான் ஜெயிக்க போகிறாங்க என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்தியா வந்து இந்த சீரீஸை 3-1 லூஸ் பண்ண போகுது. சீரீஸ் டு ஃபர்கெட். பிகாஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் பேட்டிங் எல்லாம் வந்து செமையாக ஆடிருந்தாங்க. பட் எல்லா மேட்சும் இங்கே பவுலர்ஸ் கை கொடுக்கல. தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யாருக்காவது SBO பற்றி சம் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே ஓரளவுக்கு போதும். ஸோ கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கூட வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ணலாம். பபாய்.